بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وقال إنني من المسلمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகில் வந்து சென்ற அத்துணை நபிமார்கள் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியின்கள் தபா தாபியின்கள் மக்களுக்கு மத்தியில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதனுடைய அர்த்தத்தில் எடுத்து வைத்த உலமா பெருமக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவினுடைய இந்த நாளில் ஏக இறைவனை மட்டுமே வணங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொள்ளிருக்கின்றோம். இவ்வேளையில் இஸ்லாத்தின் பார்வையில் அழைப்பு பணி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ் எப்படி அந்த வசனத்துல சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று மக்களுக்கு மத்தியில் அழகிய சொல்லை கூறுபவன் உங்களில் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். நான் ஒரு முஸ்லிமு, என்ன நீங்களாம் பார்க்குறீங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கு பிடித்தமான வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியானாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட சொல்லுக்குரியவன் யார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்க பெற்றுன்னு சொன்னா அது நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு தெரிந்த அந்த விஷயத்தை தெரியாதவர்களுக்கு நீங்கள் எடுத்துரையுங்கள். இன்னைக்கு யாருமே எல்லாமே ஆலிமாக ஆக முடியுமான்னு சொன்னா யாருமே ஆக முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மனிதன் இருக்கிறான். ஒரு சில நபர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், அதை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு சில மக்களை அல்லாஹ் தயார் செய்யறான். ஒரு சில மக்களை இந்த உலகத்தினுடைய அந்த பொருளாதார தேடல் அவர்களுக்கு உண்டான அந்த சூழலை அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களுக்கும் அப்படி பிரிச்சு கொடுக்கிறான். அப்படி பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவனை விட உங்கள் அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நமக்கு தெரிந்த விஷயங்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் பிற மக்களுக்கு எடுத்து வச்சிடணும். அது சின்ன விஷயம். உதாரணத்திற்கு தண்ணீரை நின்று கொண்டு குடிக்காதீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, உட்கார்ந்து தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன செய்தி. இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும், நான் மட்டும் அப்படியே தெரிந்து வைத்துக் கொண்டு தெரியாத மக்களிடத்துல சொல்லாமல் இருந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த ஒரு செய்திக்காகவும் மறுமையில உங்களிடத்துல விசாரணை இருக்கு. ஏன், உனக்கு ஒரு செய்தியை நான் கற்றுக் கொடுத்தேன்ல,
இந்த சின்ன செய்தியை நீயே பிற மக்களுக்கு நீ எடுத்து சொல்லல, அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த குற்றவியல் தண்டனை அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்ன, கோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்ன சன்னிதானத்துல அல்லாஹ் நம்மளை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். ஏன்? உனக்கு தெரிஞ்ச செய்தியை தான் சொல்ல சொன்ன. உன்னை குர்ஆனை பிரட்டி, உன்னை ஹதீஸை எல்லாம் ஆய்வுகள் பண்ணி இதை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றதுக்கு அப்படிப்பட்ட சூழல்ல உன்னை வைக்கல. நீ அப்படிப்பட்ட ரீதியில இந்த உலகத்துல இல்ல. அதனால உனக்கு தெரிஞ்ச செய்தியை நீயே சொல்ல மறுந்த, ஏன் மறுத்தா, ஏன் மறந்தா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பதில் வச்சிருக்கோம்? அப்ப அதில் நம்ம கண்ணுங்கருத்தமாக இருக்கும். அதுல ஆகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இணை வைப்பு காரியத்தை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்ன, ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த இணை வைப்புல இருந்து அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு வெகுஜன மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த ஏகத்துவத்தின் பக்கம் தங்களை நிலைநிறுத்தி கொண்டாங்க. ஒரு காலத்துல இருந்தாங்க, அது படிப்படியாக அவர்களுடைய மனதுல உள்ளே இறங்கி என்ன செய்யுது? ஓ, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நமக்கு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்களே, இந்த விஷயம் நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திருந்தி வந்தவர்களுடைய கூட்டம் இன்னைக்கு அதீதமாக இருக்கிறது. இப்ப இதுவெல்லாம் யாரால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏகத்துவத்தை ஏற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுடைய அந்த செயல்முறைகளை பார்த்து என்ன செய்யறாங்க மக்கள்? ஆங்காங்க அவர்களுடைய உறவினர்கள்ல இருந்து, அவர்களுடைய நண்பர்கள்ல இருந்து, அவர்களுடைய ஊர் மக்கள்ல இருந்து என்ன செய்யறாங்க? இவனும் நம்மளோட தானே இருந்தான், இவனும் நம்மளோட தானே கொடியை தூக்குனான், இவனும் நம்மோடு தானே ஹந்தூரி உணவை சாப்பிடக்கூடியவனாக இருந்தான், இவனும் நம்மோடு தானே இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்தவன், ஆனா இவன் மட்டும் ஏன் தனித்து போகக்கூடிய ஒரு சூழலை சொல்றான்? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் இருக்குன்னு சொல்றானு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்று சொல்றானு, நமக்கு தெரியலையே, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்கணும். இது எல்லாமே சொல்லணும். எல்லோரின் மீதும் கடமை என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது? சொல்லி தருது. உதாரணத்திற்கு ஒரு சில வீட்டு விசேஷத்துக்கு போயிருப்போம். ஒரு விசேஷத்திற்கு போகக்கூடிய நேரத்துல பிதாத்தான மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருந்தீங்கன்னு நினைச்சீங்க, அதாவது அந்த செய்தி தப்பா இருக்கும். நம்ம அங்க என்ன செய்வோம்? அங்க நமக்கு தான் தெரிஞ்சிருச்சே, நம்ம ஏளனமாக அதை பார்த்து சிரிப்போம். இங்க பாரு, மார்க்கத்துல இல்லாததை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு. அந்த போனதே அந்த வீட்டு விருந்துக்கு தான் போயிருப்போம். ஆனா அந்த வீட்டு விருந்துல போய் உட்கார்ந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? அங்கு இஸ்லாத்திற்கு மாற்றமான முறையில ஒரு சூழல் நடக்கக்கூடிய நேரத்துல அங்க எடுத்து சொல்லாம நம்மோடு அமர்ந்திருக்கக்கூடிய பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட சொல்லுவோம், இங்க பாரு, மார்க்கத்துல இல்லாததான செஞ்சுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் நம்மளுடைய கண்களுக்கு இஸ்லாத்திற்கு மாற்றமான புறம்பான ஒரு விசேஷம், ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா, அந்த நொடியில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? ஒண்ணு வாயால சொல்லு, அல்லது ஃபோர்ஸ் பண்ணு, அல்லது மௌனமாக இருந்து கடந்து விடுன்னு சொல்றாங்களே. அப்ப இது கடந்து விடக்கூடியது ஈமானுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பலகீனம் நம்மள்ட்ட என்ன? எதுவுமே கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலதான் விரலை ஆட்டி தொழுவாத அப்படின்னு சொன்னா விரலை உடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதே போன்ற நெஞ்சின் மீது தக்பீர் கட்டணும்னு சொன்னா பள்ளிவாசலை விட்டு அடித்து விரட்டக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. தௌஹீதுங்கிற ஒரு பிம்பத்தை நாம் மக்களிடத்துல எடுத்து சொன்னோம்னு சொன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களால் நம்ம என்ன செய்வோம்? அந்தந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கடைகளில் இருந்து நமக்கு என்ன செய்யும்? ஒரு சில அந்த ஜாமான்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் மறுக்கப்படக்கூடிய நபர்களாக இருந்தோம். அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு கல்யாண விசேஷம் என்று சொன்னால் ஏதோ அதுதான் மிகப்பெரிய ஒரு இந்தியாவினுடைய அத்தாரிட்டியை போன்று தப்தர் ஓலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. அல்லது இறந்து போனதற்கு அப்புறம் மையத்தாங்குழி நமக்கு கிடைக்காது, செத்ததுக்கு அப்புறம் என்னன்னு நினைக்க சொல்றோம். நம்ம செத்துட்டோம், உசுரோடு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அடிக்கிறது, வெட்டுறது, துன்புறுத்து எல்லாமே நடக்கும். செத்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையே. இது அல்லாஹுக்காக வாழ்ந்து செத்து போனதுக்கு அப்புறம் காக்காய் திண்டா என்ன, நரி திண்டா என்னன்னு தெரியல. அவனால் அதுக்கு கூட பயந்து கொண்டு என்ன செஞ்சோம்? ஒரு காலத்துல இல்ல கல்யாணத்துக்கு தப்தர் கொடுக்க மாட்டாங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் குழி தர மாட்டாங்க, அதனால அப்படியே கப்சிப்பா அப்படியே இருக்கிறது.
இப்ப இதை அல்லாஹ் என்ன செய்யல, விரும்பவே இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அது அப்படியே படிப்படியாக அப்படியே குறைந்து இன்னைக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய கிருபையினால எல்லாமே எதிர்த்து ஃபோர்ஸ் தான். பாத்துக்குவோம், நமக்கான புக்கு ஒண்ணு இருக்கு, நமக்கான ஒரு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் மீது பாரத்தை போட்டு முழுமையாக நாம் இறங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஆனால் இப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே படிப்படியாக நம்ம என்ன செய்யறோம், இந்த தௌஹீதை விட்டு நாமே அப்படியே மறுபடியும் அதே பழைய மௌட்டிகத்தின் பக்கம் போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இந்த தாவாக்களத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் நமக்கான ஒரு விஷயத்தை தந்திருக்கிறான். இந்த ஊர்ல, இந்த பாபநாசம் ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமான முறையில செய்வதற்குண்டான ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அது என்ன, இது மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இருக்கு. அந்த ஸ்தாபனத்துல என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல்ல என்ன செய்யறாங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான முறையில் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறத பார்க்கிறோம். உதாரணத்திற்கு தொழுகை, இந்த தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இந்த தொழுகை நான் எப்படி தொழுதேனும் அந்த தொழுகையை நீங்கள் அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழ சொன்னாங்களோ, எப்படி தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாங்களோ, எப்படி இப்படிப்பட்ட பாவப்பட்ட மக்களை எல்லாம் நீங்கள் அரவணையுங்கள் என்று சொன்னார்களோ, எல்லாமே ஆர்டர் தான். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கமாக நமக்கு சொல்லி தருவாங்க. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய முதன்மையான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய தொழுகையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சல்லு கமா ரஅய்துமூனி யுஸல்லி, என்ன நீங்க எப்படி தொலை பார்த்தீங்களோ அப்படி நீங்க தொழுது கொள்ளுங்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நான் எப்படி தொழலையோ அந்த தொழுகையை யார் தொழுதாலும் அது உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தெரியுதா இல்லையா? ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மதுஹபை தோற்றுவித்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாமை அவங்க என்ன செய்யறாங்க, மேற்கோள் காட்டுறாங்க. அந்த இமாம் என்ன செஞ்சிருக்காரு, இரு காதுகளையும் அந்த காது சோனைய தொட சொன்னாரு, தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்ட சொன்னாரு, அதே போன்று சஜிதாவுல முதல் சஜிதாவுல இப்படிதான் இருக்க சொன்னாரு, இரண்டாவது சஜிதாவுல இப்படிதான் இருக்க சொன்னாரு, அதே போன்று அத்தஹியாத்து சொல்லக்கூடிய நேரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாதான் கைகளை உயர்த்த சொன்னாரு, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல விரல்களை கீழே போட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழுகையை அவர்கள் ஆண்டாண்டு காலமாக முன்னோர்கள் வாழக்கூடிய அந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு வராங்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சரியான அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வினுடைய அடிப்படையில ஒவ்வொரு இமாம்களுடைய அந்த வரியினுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம், சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறோம். அப்ப இதை இப்ப இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாய் தந்தையர்கள், பெண்கள், அதே போன்று நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய ஊருக்காரர்கள்ட்ட சொன்னோமா? அது சொல்லணும். அப்படி சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் நம்ம எப்படி ஆசை வைக்கிறோம், நாளை மறுமை நாள்ல நான் சொர்க்கம் போகணும், நாளை மறுமை நாள்ல நான் நரகம் போய்விடக் கூடாது என்கிறதில் நம்ம உறுதியா இருக்கும்ல. அதை போன்று என்னுடைய நண்பன் நாளை மறுமையில நரகம் போயிடக்கூடாது, என்னுடைய அக்கா தங்கை நாளை மறுமையில நரகம் புகுந்து விடக்கூடாது, என்னுடைய நண்பர்கள் நாளை மறுமையில போயிடக்கூடாது, என்னுடைய ஊர் மக்கள் நான் நேசிக்கிறேன் அவர்களும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல இப்படிப்பட்ட விஷயத்துல நாம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம். அழைப்பு பணி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹின் பக்கம் வாங்கன்னு சொன்னா அல்லாஹின் பக்கம் எங்க வர்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லி நீங்க இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் தொழுவணும், நீங்க இப்படிதான் நோன்பு வைக்கணும், நீங்க இப்படிதான் ஹஜ் செய்யணும், நீங்க இப்படிதான் சதக்கா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். படித்ததற்கு அப்புறம் தன்னுடைய எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்றான். அதுதான் சொல்றான், ஒமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் நான் ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு நான் ஒரு முஸ்லிம் என்று மக்களுக்கு மத்தியில அடையாளம் காட்டிட்டு என்னை போன்று முஸ்லிம் யாராவது இருக்கிறாங்களா,
அதை தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஆரம்ப கட்டத்தில் அந்த நபித்துவம் கிடைத்த அந்த மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை குன்றின் மீது ஏறி நிற்கிறாங்க. ஏறி நின்று என்ன சொல்றாங்க, தன்னுடைய மாமியினுடைய குடும்பம், தன்னுடைய பெரிய தந்தை, சிறிய தந்தை, எல்லா மக்களையும் அழைத்து என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு மத்தியில எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த உங்களுக்கே தெரியுமில்ல. நான் அடாவடித்தனம் பண்ணேனா, நான் ஆணவக்காரனா, நான் பெருமைக்கு சொந்தக்காரனா, நான் அப்படிலாம் இல்லையே. அப்ப மக்கள் சொல்றாங்க, அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அந்த மக்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அதற்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன மாத்திரத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய அடியே உழுவுது. என்ன அடி? இதற்கு முன்பதாக நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சை மாறி நீ நாசமா போ, எங்களுடைய கடவுள்களை எல்லாம் திட்டதான் நீ ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கியா, உனக்கு இனிமே உனக்கு கை சேதம் தான், நீ எப்படி இந்த ஊர்ல நீ வாழ்றன்னு பாத்துருவோம், உன்னை விடமாட்டோம், உன்னை கொன்னு போடுவோன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் மிகுதியாக போகக்கூடிய நேரத்துல தான் இந்த இஸ்லாம் என்ன செய்யுது, அப்படிப்பட்ட நேரத்துல தான் வளர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், விரலை அசைச்சுதான் தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பன்ட்டு சொன்னா கிண்டல் அடிப்பானோ, விரல் ஆட்டித்தான் தொழுக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சபையோர்களுக்கு மத்தியில நாம் சொன்னோம் என்று சொன்னால் ஏளனமாக பார்த்து நம்மளை சிரிப்பார்களோ அப்படிங்கிற அச்சத்துல நமக்கு ஏன் ஒம்பு, நம்ம தொழுதமா, அல்லாஹ்விடத்துல நம்ம புண்ணியத்தை தேடணுமா, போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது நாளை மறுமை நாளில் நம்மை ஒருபொழுதும் சொர்க்கம் செல்ல கொண்டு போகாது. ஏன்? வல்லியவு அன்னி வளவாயா, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டீங்க, அந்த செய்தியை நீங்கள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிற மக்களுக்கு எடுத்து கடத்தணும். அப்படி கடத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பாவி. ஏன் பாவி? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மறைத்து இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும் செய்து பிற மக்களுக்கு சொல்லாமல் நீங்கள் விட்டதினால் மிகப்பெரிய ஒரு கை சேதப்படுவீர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எக்கச்சக்கமான ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு ஹதீஸை தன்னுடைய மரண படுக்கையில சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இறந்து போகக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்று நமக்கு சொல்லி தந்துட்டாங்களோ அதை மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணுமா இல்லையா? இன்னும் பாருங்க, இதற்கு எப்படிப்பட்ட கூலியை வல்ல நாயகன் நமக்கு தரான்னு சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டி விட்டான் என்று சொன்னால், நேர்வழி காட்டுறான்னா என்ன, தொழுகையை மாத்திக்கிட்டான், இனிமே என்னுடைய தொழுகை இப்படிதான் இருக்கும், நான் இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஹதீஸை கேட்கவே இல்லை, இப்படிப்பட்ட இமாம்கள் சொன்ன உரையை நான் பார்த்ததே கிடையாது, ஓ இதுதான் அல்லாஹ் சொன்னதா, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நபர் இன்னொரு நபருக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அவர் அப்படியே பிடித்து கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களில் அரபுகள்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு உள்ள காலத்துல சிவப்பு ஒட்டகம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தகுதியுடையவர்கள். யாருடைய வீட்டுல சிகப்பு ஒட்டகம் நிக்குதோ அந்த வீடை பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல், ஆச்சரியம், பேரின்பம். இவங்க வீட்டுல சிவப்பு ஒட்டகம் நிக்குது, இனி பாக்குறோமா இல்லையா? இந்த பாபநாசத்துல 1 கோடி ரூபாய் அல்லது 2 கோடி 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வாகனம் ஒரு வீட்டுல நிறுத்தி வைக்கப்படுது. என்ன செய்வாங்க மக்களு? 10 கோடி ரூபாய் காரத்தானே இதையே பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. எங்கெங்கேயோ அப்படியே அதே மக்களுக்கு மத்தியில காற்றோடு காற்றாக பரவி பாபநாசத்துல இப்படிப்பட்ட வீட்டுல ஒரு 10 கோடி ரூபாய்க்கு கார் நிக்குதாம்ல. நம்ம ஏரியால 1 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறதே பெருசு இல்ல, 1 கோடி ரூபாயே பெருசு இல்ல, இங்கடா 10 கோடி யாரான்னு சொல்லிவிட்டு சும்மாவாச்ச பைக் எடுத்துட்டு அந்த வீட்டுல அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்கிறது எவ்வளவு கூட்டத்தை பாக்குறோமா இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை பார்த்ததை போன்று எப்படி நம்ம பார்த்து பார்த்து பேரின்பம் அடைகிறோமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, உங்களின் மூலமாக ஒரு நபர் இஸ்லாத்தை தழுவி இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாத்தை தழுவுது என்று சொன்னால் நான் முஸ்லிம்ஸ் தழுவுனாத்தான் நம்ம இஸ்லாத்தை தழுவுகிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஏகத்துவம் இல்லாதவர்கள் ஏகத்துவவாதிகள் 2 மட்டும்தான். முஸ்லிம்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்காங்களே அவர்களுக்கு நாம் அந்த இஸ்லாத்தை முழுமையாக சொல்லி அதிலிருந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களும் இஸ்லாத்தை தழுவுறார்கள். ஏன்?
லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை முழங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அதன் பிரகாரம் அவர்கள் வாழ்க்கை நடத்துறாங்களான்னு சொன்னா வாழ்க்கை நடத்தல, எல்லாமே உல்டாவா போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணு சொன்னாங்கன்னு சொன்னா அதுக்கு மாற்றமா ஒண்ணு செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்னை தடை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கிடையாது, இதுதான் அப்படின்னு நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆஷுரா நோன்பு போச்சு. இந்த ஆஷுரா நோன்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பெருவாரியான இஸ்லாமியர்களுடைய உள்ளம் எதை தெரியுமா நினைவுபடுத்தும்? எதை நினைவுபடுத்தும்? தௌஹீதுவாதிகள் அல்லாத பெரும்பான்மையான இஸ்லாமியர்களை போய் கேளுங்க, ஆஷுரா நோன்பு ஏமா வைக்கிறோம்? அன்னைக்கு கர்பலா தினம். கர்பலா தினம் என்னம்மா? ஆமா, ஹசன் ரலியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்ட நாள். இது இஸ்லாத்துல சொல்லப்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது நமக்கு சொல்லி தந்தார்களா? ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் என்னுடைய பேர பிள்ளை கொலை செய்யப்பட்டதற்காக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்றைக்காவது அல்லாஹ்வுடைய அறிவிச்சாங்களா? எதுவுமே சொல்லிய. இஸ்லாத்துல துக்கம் என்பது 3 நாள். இந்த 3 நாள் ஒருவருடைய வீட்டுல மரணம் நிகழ்ந்துருச்சுன்னு சொன்னா அந்த மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் 3 நாட்கள் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்கணும் இஸ்லாம் சொல்லுது. அப்ப 4வது நாள் அவர் என்ன செஞ்சிடணும்? ஆட்டோமேட்டிக்கா அதுல ரிலீஃப் ஆகி வெளியே போயிடணும். விதிவிலக்கா யாருக்கு 1 வருட காலம் என்று சொன்னால், ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் 1 வருட காலம், அதாவது 4 மாதம் 10 நாள் என்ன செய்வாங்க? அவங்க அப்படியே அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சூழலை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றியதற்காக அந்த நோன்பை வைக்கக்கூடிய அந்த உண்மையான சஹீஹான ஹதீஸ பெருவாரியான இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? அந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கவுச்சி புழங்க மாட்டோம், நாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை நாங்க செய்யவே மாட்டோம், நாங்கள் இந்த 10 நாளும் நாங்கள் ஹசன் ரலியல்லாஹு அவங்களுக்கா துக்கம் அனுஷ்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு பெருவாரியான மக்கள் இமாம்கள் உட்பட சொல்லி வச்சிருந்தாங்களே. அப்ப அது உண்மையான இஸ்லாமா? அப்ப இப்படிப்பட்ட ரீதியில் நம்ம என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு நம்மளால் தெரிந்த அளவுக்கு நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுனர்களுக்கும் அதே போல் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் போகக்கூடிய நேரத்திலாம், நம்ம சொந்த பந்தங்கள்ல வீட்டுல போகக்கூடிய நேரத்துல என்ன செய்யணும்? வீணான அரட்டைகள்ல வீணான சந்தோஷமான இந்த விஷயத்துல ஈடுபடுவதை காட்டிலும் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வயோதிகர்களை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இப்படி சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் மாமா இப்படி செய்றீங்க, ஏன் அல்லாஹ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அவர்கள் நமக்கு எதிராக வாதாடாம இருப்பாங்க. இப்ப அந்த உறவை மட்டும் அப்படியே சேஃப்டியா அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, கோபிச்சுக்குவாங்க, திட்டுவாங்க, நாளை மறுநாள் என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. நமக்கு ஏன் ஒம்பு? போனோமா, சாப்பிட்டோமா, சந்தோஷமா சிரிச்சு பேசுறோமா, போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா இங்க சந்தோஷமாக ரொம்ப அரவணைப்போடு உங்களை கௌரவித்த உங்களுடைய அண்ணனோ, உங்களது மாமனோ, உங்களுடைய மச்சானோ, உங்களுடைய மாமியோ, உங்களுடைய குப்பியோ, எந்த உறவோ நாளை மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. என்ன சொல்லுவாங்க? இறைவா, இவன் தௌஹீதை ஊரில் நாம் வாழக்கூடிய நேரத்துல இவனுக்கு அற்புதமான தௌஹீத் என்கின்ற அந்த பொக்கிஷம் இவனுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் இவன் என்ன செய்யல? வீடுகள்ல அனுதினமும் எங்களுடைய வீட்டுக்கு வருவான், சந்தோஷமாக பேசுவான், சந்தோஷமாக உட்கொள்ளுவான், சந்தோஷமாக பானங்களை அருந்துவான். ஆனால் ஒரு நாள் கூட இந்த ஏகத்துவத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் இவன் கற்றறிந்த அந்த சுன்னாவையும் எங்களுக்கு சொல்லவே இல்லடா ரப்பு, அப்படி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட எங்க உள்ளத்துல போட்டிருந்தான்னு சொன்ன நான் என்ன செஞ்சிருப்போம்? இந்த பாதாள இந்த நரகத்துல நாங்கள் விழுந்திருக்க மாட்டோம் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர்கள் நமக்கு எதிராக நிற்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்வோம்? அங்க நம்ம என்ன உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? கோச்சுக்குவாங்க, மாமா கோச்சுக்குவாரு, மறுபடியும் ஓ நீ நஜாத்தா, ஓ நீ தௌஹீதா, ஓ நீ அவனா, நீ மேப்படியானா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வாய் மூடி மௌனியாக இருக்கிறோம். மௌனம் இதுல காத்தோன்னு சொன்னா நாளை மறுமை நாள்ல நமக்கு தான் சம்மட்டி அடி விழும். மறுமை நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய குடலை தானே சரிந்து விழுந்து அதே வயிறெல்லாம் வெடித்து எல்லா குடலும் அப்படியே என்ன செய்யும்? வெளியே கிடக்கும். கிடக்குன்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய குடல்களை பார்த்தோம்னு சொன்னா ஒரு 2 கிலோ 3 கிலோ 5 கிலோ நிற்கும். ஆனால் மறுமை நாள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அமைப்பும் வேற மாதிரி போயிடும். மிகப்பெரிய ஒரு மலையை போன்று அப்படி கிடக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய குடல் அமைப்பும் அப்படி மலை மாதிரி கிடக்கும். தன்னுடைய குடலை தானே சுத்தி சுத்தி அப்படியே வட்டம் அடிச்சுக்கிட்டே அப்படியே வேதனையில சுத்திக்கிட்டே இருப்பானா மனுஷன்.
நிக்கக்கூடிய நேரத்துல உலகத்தில் இந்த ஏகத்துவத்தை ஏற்காமல் மரணித்த அந்த மக்களும் அங்கு தன்னுடைய குடல் சரிந்து தானே செக்குமாடை போன்று சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அப்ப அந்த மக்கள் ஏகத்துவத்தை ஏற்று இருக்கக்கூடிய அந்த மக்கள் நரகத்துல இப்படிப்பட்ட தன்னுடைய குடலை தானே இழுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த மக்கள் அவங்கள்ட்ட கேட்பாங்களா, எப்பா நீங்க தானே உலகத்துல குர்ஆன் சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தடாலடியா சொல்லிட்டு இருந்தீங்க, எங்க நாங்க கேட்கவே இல்லை, ஆனா நாங்க இங்க கிடக்கும், ஆனா உங்களை அல்லாஹ் சொர்க்கத்துல வைக்கணும், நீ ஏன்பா நீ இங்க உட்கார்ந்துருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் சொல்லுவாங்களாம், உங்கள்கிட்ட சொன்னோம்ப்பா நாங்க செஞ்சோம், ஆனா உங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் தயங்கணும், உங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் வெட்கப்பட்டோம், உங்கள்கிட்ட சொன்ன நீங்க கோச்சிக்கணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம், அதனால எங்களுக்கு வந்து கை சேதம் என்று தனக்குத்தானே அந்த மறுமையினாலில் ஏகத்துவாதிகள் அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல யார் இருப்பாவா? அந்த இணை வைப்பாளர்கள், அந்த ஏகத்துவத்தை ஏற்க மறுத்தவர்கள் அல்லது ஏற்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்தவங்க, அவர்களுக்கு மத்தியில யார் இருப்பா? இணை வைப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஏகத்துவத்தை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய, வாழ்ந்து மரணித்த அந்த அடியான் சொர்க்கத்திற்கு போகாமல் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கிடப்பாங்க. எவ்வளவு பெரிய அவல நிலை! அல்லாஹ் காப்பாற்றணும். இந்த உலகத்தில் நம்மளுடைய உயிர் இருக்கக்கூடிய வரைக்கும் சொந்த பந்தங்களாவது யாராவது போகக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உனக்கும் எனக்கும் வந்து இந்த உலகத்துல சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் சரிதான், உறவு முறை கட் பண்ணாலும் சரிதான், நான் என்னுடைய ரப்பினுடைய அந்த வாக்கை உனக்கு நான் சொல்லுவேன், நான் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய தூதருடைய அந்த போதனையை உங்களுக்கு நான் சொல்லித்தான் தீருவேன் அப்படிங்கிற ரொம்ப போல்ட்டான ஆக்ரோஷமாக கத்த தேவையில்லை. மாமா நீங்க இப்ப செய்றீங்களா, இது வந்து குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கு, இது பாருங்க ஆதாரம் இருக்கு, உடனே செல்ல காமிச்சவங்க இந்த இருக்கு ஆதாரம் பாருங்க, நான் வந்து தப்பா சொல்லல, வேண்டாம் உங்க இமாம்கிட்ட போய் கேளுங்க, ரொம்ப கண்ணியம் பார்த்து என்ன செய்யணும், உங்களை காட்டிலும் பெரிய மனிதர்களாக இருந்தால் ஆதாரத்தோடு போய் என்ன செய்யணும், வேண்டாம் உங்க இமாம் நீங்க எந்த பள்ளியில போய் தொழுவுறீங்களோ அந்த பள்ளியில போய் இந்த வசனத்தை நீங்க குறிச்சிங்க, இந்த ஹதீஸ் நம்பரை குறிச்சிங்க, இதை போய் உங்க இமாம்கிட்ட போய் நீங்க கேளுங்க, நான் சொல்றது தப்புன்னு சொன்னா என்ன நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இப்படி ஆர்கியூமெண்ட் அழகிய முறையில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹுடைய பக்கம் மக்களை அழைத்து நல்லறங்கள் செய்து நான் முஸ்லிம் என்று மக்களுக்கு மத்தியில் நீங்கள் அடையாளம் காட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அப்படி காட்டாமல் நாம் வாய் மூடி மௌனியாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையினால் நமக்கு நஷ்டம் ஏற்படும். அப்படி நஷ்டம் ஏற்படாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் யாராக எவராக எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய திருமுகத்தை நாடி நம்மளால் இயன்ற அளவு இந்த மார்க்கத்தை எத்தி வைத்து அதன் மூலியமாக நன்மைகளை அதிகமாக செய்து நாளை மறுமை நாளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த முதல் அமரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று மார்க்கத்தை சொல்வதற்கு சஹாபாக்கள் உயிரை விட்டார்கள். ஆனால் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு நமக்கு வலிக்குது, ஒரு மாதிரியான பயம், ஒரு மாதிரியான அச்சம், ஒரு மாதிரியான அவங்க ஏதாவது சொல்லி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. சக மனிதர்கள்ட்ட எப்படி பேசுறோமோ அதே போன்றுதான் குர்ஆனை பேச போறோம். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு பகவத்கீதையும் அதே போன்று பைபிளும் எப்படி கூறுகிறது கேட்க மாட்டீர்களா அப்படியே சொல்ல போறோம். குர்ஆனை அவர்களும் ஏற்றிருக்கிறாங்க, நபிகளாருடைய பொன்மொழிகளை அவர்களும் நம்மளுடைய உறவுகளும் ஏற்றிருக்கிறாங்க. அப்ப அவர்கள்ட்ட போய் அழகான முறையில் நம்ம எத்தி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க போனோடனே எப்போ வருவான் நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு எந்த உறவும் இல்லவே இல்லை. அதே போன்று வந்தான்னு சொன்னா உடனே கதவு சாத்தி வெளியே அனுப்பக்கூடிய உறவுகளும் யாருமே கிடையாது. எல்லாமே அன்போடு உபசரிக்கக்கூடிய ஒரு உறவினர்களோடு தான் நம்ம அமர்ந்திருக்கோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளுடைய வீணான அந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி கலைந்து விட்டு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எங்கெல்லாம் கூடி நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தாலும் அங்கு அழகிய முகமதை சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வினுடைய அந்த அற்புதமான ஒரு வாழ்த்துறையை சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, அப்படியே சட்டன்னு அப்படியே சாரல் மறையை போன்று அப்படியே இந்த தாவாவை அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை, நான் தூதர் என்று அல்லாஹ் எனக்கு நியமனம் பண்ணியிருக்கான், நான் பொய்யன் கிடையாது, பாருங்க
பாருங்க, இனி வரக்கூடிய அந்த விஷயத்தையும், இனி நடக்க போற விஷயத்தையும், இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த விஷயத்தையும் உங்களில் யாருக்குமே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையும் சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் அப்படி ஆச்சரியத்துல பார்க்கிறேன், என்னடா அது நம்ம கேள்விப்படவே இல்லையே, இப்படி எல்லாம் இருந்தது என்று நமக்கு தெரியாத, இனி வரக்கூடிய விஷயத்தையும் சொல்றாரு, இது உண்மையாக இருக்கிறோம். ஒரு சில நபர்கள் சூனியம், இவர் பைத்தியக்காரர், இவர் லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போச்சு. ஒரு சில அறிவாளிகள் என்ன செஞ்சாங்க, இல்ல இவர் உண்மையை பேசுகிறார், இதற்கு முன்பதாக வந்த அந்த மூசா, அதே போன்று யோவா, அதே போன்று எவ்வளவோ நபிமார்கள் போயிருக்காங்க, அந்த கூற்றை ஒத்து இந்த இவருடைய கூற்று இருக்கு, இது உண்மைதான், இவர் நிச்சயமாக இவர் நமக்கான ஒரு தூதர் தான் என்று சஹாபாக்கள் தன்னுடைய பழைய மௌட்டிகங்களை எல்லாம் கலைந்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றினார்கள். அப்ப அப்படி எப்படி பின்பற்றினார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் மக்களுக்கு மத்தியில போல்ட்டாக இறங்கணும். இன்னும் சொற்ப காலம்தான், நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய அந்த வயசுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா சிறு வயசுல எத்தனை மூத்து உழுது. நம்மளுடைய நண்பர்கள் நம்மளோட சேர்ந்து நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய, சந்தோஷமாக பேசி தெரிந்த நம்மளுடைய நண்பர்கள்லாம் இப்ப நம்மளோட இல்ல. என்ன, ஏதாவது ஒரு நோயில போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, சான்ஸ் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். நான் குர்ஆனை கற்றுக்கொள்ளணும், நபிகளாருடைய போதனையை நான் கற்றுக்கொள்ளணும், நான் எப்படி கற்றுக்கொண்டேன் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நான் எப்படி நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லணுங்கிற ஒரு விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறேனோ அதே போன்று என்னை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களும் சொர்க்கத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குர்ஆனையும் சுன்னாவையும் அதிகமாக படித்து உணர்ந்து அதை பிற மக்களுக்கு எடுத்து வைத்து அதன் மூலியமாக நன்மையை சம்பாதித்து நாளை மறுமை நாளில் நல்லவர்களுக்காகவே படைத்து வைத்திருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.